இருந்தாலுமே ஈரான் தரப்புல அவங்க ஒரு அசுமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த அட்டாக் நள்ளிரவு, அதாவது மிட் நைட்டில் அன்டைமில் தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களே எதிர்பாராத நேரத்தில், அதாவது நம்ம ஊர் டைம் படி பார்த்தா காலையில் 9:40க்கு இந்த தாக்குதல் நடத்தி ஈரானுடைய அதி உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டிருக்காரு. இதோட முடிஞ்சு போகலை. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தாக்குதலை ஈரானும் பதிலுக்கு அமெரிக்கா மீதும் சரி, இஸ்ரேல் மீதும் சரி தொடுத்திருக்காங்க. குறிப்பாக இப்போ நடந்திருக்க நியூஸ் படி பார்த்தா அமெரிக்கா, அதாவது குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இப்போ ஈரானுடைய தாக்குதல் அதிபயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு பதிலுக்கு தாக்குதல் நடத்துகிறப்போ அவங்களுடைய முக்கிய தலைவரே கொல்லப்பட்டிருக்காங்கிறப்போ அவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. ஈரான் தரப்புல இருந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் ரெண்டு தரப்புக்கும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. குறிப்பாக ஒரு ஈரானை வீழ்த்துறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கைகோர்த்து மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாளில் தான் தெரியும் இந்த மாதிரி போர் தாக்குதல் எந்த அளவுக்கு போக போகுது, இதோட முடிவு என்ன, அங்கே உள்ள நிலவரம் என்ன அப்படின்னு. குறிப்பாக ஒரு பெரிய ஒரு உலக போரை தான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.